வெள்ளி
அன்று திங்கள் உதயம் கஷ்டமி அவனி அமர பச்சம் ஜென்ம நட்சத்திர ரோகிணி யாராரு எங்க சூத்த வச்சு பத்து நான்கு பேர் அமர்ந்தாலும் சபை 4000 பேர் அமர்ந்தாலும் சபை நம்மளுக்கு தேவை இன்று இரவு யாருக்காக தெருக்கூத்து அவர் தலைமையில இன்னைக்கு ஆட்டம் நடக்குதா முருகேஷ் ஐயா முன்னிட்டு இது என்ன ஊரு நமக்கெல்லாம் தாய் திருவதா இருக்கும்படியான இந்த வள்ளிவாகை நகரத்தில் இன்று இரவு இதோ மதிப்பிற்குரிய ஆர்வீரப்பா முருகேசன் என்று சொல்லக்கூடிய ஆர்வீரையா காலம் சென்றதை முன்னிட்டு அவர் சொர்க்கம் சேர வேண்டும், பகவானுடைய பாதத்தை சேவிக்க வேண்டும், 4ஆம் பதவி அடைய வேண்டும், முக்தி மோட்சம் அடைவதற்காக இதோ திருக்கோவில் பக்கம் தோப்பு நகரில் இருந்து திருமுருக நாடக சபை கொண்டு வந்து ஓரிரு தெருக்கூத்து. ஆமா, யாருக்காக? அது முருகேஷ் ஐயா சொல்றேன்.
பாடுவேன். இப்ப எப்படி தெரியுமா பாடுறாங்க? பாடுவேன். என்ன நாயடாது கொல்லுகிறான். பூரா தெருநாய் அங்க வீட்டுக்கு தான் வந்து அப்படி இல்லப்பா, பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட வருத்தம், வருத்தம் கற்றவருக்கு தான் தெரியும் கல்வியோட வருத்தம். வருத்தம். ஆனா ஒரு தாய் அவ எப்பேற்பட்ட குடும்பக்காரியா இருந்தாலும் சரி, ஆமா ஆமா. அந்த பிள்ளை பிறந்து தூக்கி கணாச்சிடுவா. ஐயோ. அத தாலாட்டு பாடவங்க கையில தூக்கி ஆமா. ஆறாரோ ஆறிறாரோ ஆறாரோ ஆறிறாரோ. ஆமா. ஆனா அந்த பாட்டு எழுதின ஆசிரியர்களுக்கு தத்துவமா எழுதியிருக்காரு. எப்படி? முதல் ஜென்மத்துல ரெட்டியாரா இருந்தியோ, கவுண்டரா இருந்தியோ, நாய்க்கரா இருந்தியோ, வடையாரா இருந்தியோ, ஆமா. மகனே கண்ணே என் செல்வமே, இந்த ஜென்மத்துல எனக்கு மகனாக வந்து பிறந்திருக்க கண்ணே, மகனே இதை யார் அறிறோ? ஆ. தாய் சொல்ற வார்த்தை ஆறாரோ ஆறிரோ தான். ஆமா. இதுல எவ்வளவு பொருள் எனக்கு அடக்கி வச்சிருக்காங்க. ஏய், இந்த பாட்டு எழுதின ஆசிரியர் அடுத்த வரை எப்படி சொல்லிருக்காரு? எப்படி? மாறி மாறி வரும் மானிட தேகம் மண்மேல் நாளையடிந்துமே போகும். மாறி மாறி வரும் மானிட தேகம் மண்மேல் நாளையடிந்துமே போகும். மாறி மாறி வரும் மானிட தேகம் ஆமா. மண்மேல் நாளை அழிந்துமே போகும். போகும். இந்த மனுஷ பிறவி, ஆமா. மனுஷனா பூமியில ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி, ஆ. பிறப்பு ஒரு நாள் இருந்தா கண்டிப்பா இறப்பு ஒரு நாள். இருக்கும். எப்படி? கண்டிப்பா. பிறப்பு ஒரு நாள் இருந்தா கண்டிப்பா இறப்பு. ஆமா. இறக்காதவர் யாரும் இந்த பூமியில கிடையாது. கிடையாது. அதுதான் மாறி மாறி வரும் மானிட தேகம் தேகம். மண்மேல் நாளை அழிந்துமே போகும். போகும். நாறு முடனாலே நமக்கு என்ன யோகம்? யோகம். ராக்கனவு போல நம்மனும் போகும். போகும். செத்துட்ட பிற்பாடு ஆமா. இதோ முருகேசராய இறந்துட்டாரு. அவர் உடலை என்ன பண்ணிருப்பாங்க? மயானக்கரைக்கு கொண்டு போய் புதைத்திருப்பார்கள், எரித்திருப்பார்கள். அந்த செத்துட்டு பார்த்து இந்த மனுஷ ஜென்மம் யாருக்காவது பயன்படுதா? இல்ல. அதுதான் நாறு முதலாளி நமக்கு என்ன யோகம், ராக்கனவு போல நம்மோடு போகும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் முத்துலிங்க ஒரு வேலை செஞ்சான். எப்படி? 12 லட்சம் ரூபாய் லோனை போட்டு திருக்கோயிலூர்ல லாரியில ஒரு ரூமை போட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு குடிச்சே ஆயிடுச்சாமா. அடுத்தவர் எப்படி சொல்லிருக்காரு? எப்படி? மெய்யூர் இருந்துமே பையூரில் வந்தோம், பையூரில் வந்தென்ன பூரிப்ப கண்டோம். மெய்யூர் இருந்துமே பையூரில் வந்தோம், பையூரில் வந்தென்ன பூரிப்ப கண்டோம். மெய்யூர் எது? மெய்யூர் இதுனா மேலோகம். மெய்யூர் இருந்து பையூர் வந்தோம், தாயுடைய கர்ப்பகாலத்தில் வந்தோம். இந்த தாயுடைய வயிற்றுல இருந்து இது பொய்யூர், அது மெய்யூர், இது பையூர், இது பொய்யூர். அதுதான் மெய்யூர் இருந்துமே பையூரில் வந்தோம், பையூரில் வந்து பூரிப்ப கண்டோம். இது பையூர், இது பொய்யூர். பையூர் இங்க இல்ல. ஏய், தாயுடைய கர்ப்ப பாரு. இந்த அதுதான் மெய்யூர் இருந்து பையூரில் வந்தோம், பையூரில் வந்து என்ன பூரிப்ப கண்டோம். ஐயோ மரணத்தில் அகப்பட்டு கொண்டோம், அப்பப்பா முருகானி அருள் புரிய வேண்டும். கடைசியில் யார நினைக்கிறோம் சாகும் போது? கடவுளே, இந்த உயிர் போக போது இப்படி ஓசலாடி இருக்கிறது, நிம்மதியா சாக முடியலையே அப்படின்னு இந்த மனசு நினைக்குமா? அடுத்த வரை எப்படி சொல்லிருக்காரு? எத்தனை தின்னாலும் வரவாத கட்டை அவருக்கும் எப்போதும் இது எத்தனை தின்னாலும் வரவாத கட்டை அவருக்கும் எப்போதும் ஆகாத கட்டை. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் காலையில எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன பொருள் சாப்பிடணும் சொல்லி பார்க்கணும். ஐயோ, அதை ஏமா கேக்குறேன்? ஏடா அவரே 12 மணி அப்ப அவனு பாக்குறான்.
போய் அப்படியே திருவுறா அப்படியே குடிக்கிறான் அங்கேயே குடிக்கிறான் அந்த பாட்டில் கொடுத்து 10 ரூபா வாங்கிட்டு வந்துடுறான். அந்த எப்பாடி அதுக்கு முன்னே காடு கோடெல்லாம் கிடந்துச்சு. அவர் மனுஷனா பிறந்துட்டா கறியா சாப்பிடுற, மீனா சாப்பிடுற, அனைத்து வகையான பொருட்களும் சாப்பிடுற. உண்மைதான். ஆனா அந்த காலத்துல பெரியவங்க சொல்லிருக்காங்க, எப்படி? மாட்டு சாணி எடுத்து வீட்டு மொழி சொல்லி. கண்டிப்பா. அது என்ன காரணம்? மாடு என்ன சாப்பிடுது? மாடு பில்லு தின்னுது, பள்ளி விளக்கு மாடுது, மூத்திரம் விட்டுட்டு அங்கேயே படுத்து கிடக்கு. ஒரு உதாரணத்துக்கு மாடு என்ன சாப்பிடுறது, நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஏன் மாட்டு சாணி எடுத்து வீட்டை முழுறாங்க? அதான் எனக்கு டவுட்டு. தவிடு தின்னுது, பில்லு தின்னுது, எல்லாம் தின்னுது. நாங்க லட்டு சாப்பிடுறோம், ஜாங்கிரி சாப்பிடுறோம், நல்லா பிரியாணியை சாப்பிடுறோம். அந்த சாணி எடுத்து ஊடு போய் வரீங்க. நாங்க எவ்வளவு சுவையா சாப்பிடுறோம். எந்த சாணி எடுத்து 2 நாளைக்கு ஊடு போய் விடுங்க. உன் சாணி எடுத்து நாளைக்கு உன் பொண்டாட்டி மொழி சொல்லு. 4 பேர் 5 ரூபாய் நிற்கிறான். ஒரே கவுளு. அந்த மாடு கஞ்சி தண்ணியா கவுல எடுத்து கஞ்சி தண்ணியா குடிக்குது. அது மூத்தத்தை மட்டும் பிடிச்சி பொறுப்பா தெளிக்கிறேன். ஏன் நாங்க மின்னல் வாட்டரா சாப்பிட்றோம் 2 நாளைக்கு பிடிச்சி தெரியும். அதுதான்டா நெடுமுடையில உன் பொண்டாட்டி போய் தெளிக்க சொல்லு. ஏன் நீங்களும் தெளிக்க மாட்டீங்க? நாலுலேருந்து அன்னிட்டு சொல்லி 2 சொம்பு பிடிச்சிட்டு போக சொல்லலாம். பிடிச்சி வச்சிடறப்போ அதெல்லாம் ஒத்து போடுறாங்க. அப்படி இல்ல முத்துலிங்கம், அந்த காலத்துல பெரியவங்க ஐதீகமா தான் எழுதி வச்சிருக்காங்க. உண்மைதான். மாட்டு சாணி எடுத்து மாட்டு சாணி நாத்து அடிக்கிறா பாத்தியா? ஐயோ, நீ திருட்டு போனா போட வேணாம், கிளப்பனா போதும் 4 பேருக்கு ஆகுது. அதுதான் அது வக்கீல் சாப்பிடுது. நீ சொன்னீங்க புண்ணாக்கு, கஞ்சி தண்ணி, இதுதான் சாப்பிடுது. அதுல எந்த ஒரு நாத்தமும் வராது. ஒரு நாட்டு அதுதான் மகாலட்சுமி எதுல இருக்கான்னு சொன்னா மாட்டு சாணியில் தான். இந்த காலத்து பெண்கள் யாரும் மாட்டு சாணி எடுத்து வீட்டை முழுத்தே கிடையாது. அந்த ஆயா சிமெண்ட் தரத்தான் பட்டுக்கிட்டே அந்த ஆயா ஏறிட்டு அப்படிலாம் கிடையாது. அதுதான் மகாலட்சுமி எதுல இருக்கான்னு சொன்னா, இப்ப பெண்கள் எல்லாம் மணி 5 மணிக்கு எழுந்து சாணம் விட்டு கோலம் விட்டு தினமும் விளக்கு ஏற்றி வைக்கணும். அப்படி விளக்கு ஏற்றி வச்சா மகாலட்சுமி வீட்டுல தங்கும். இப்பெல்லாம் யாரு ஏற்றிக்கிறாங்க? 8 மணிக்கு எழுந்து ஒரு போட்டு ரெடியா வச்சிருக்கோம். அதுதான் நாடக பேராசிரியர் எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க. அதுல கதைகளை கூட நம்ப கிடையாது. ஆனா ஒரு நாடக பேராசிரியர் அனுபவிச்சு எழுதியிருக்காரு. கடைசி வரை எப்படி சொல்லியிருக்காரு? சட்டம் இல்லை என்று பேசுவதன் கையா, சட்டம் இல்லை என்று பேசுவதன் கையா, தேவந்தூர் நாடக பேராசிரியர் காலையில் ஒரு சீட்ல இது எங்களுக்கு கொடு, நம்மள வரப்பட்டு பாடம் மரமணம் பண்ணி அவன் வேற பாவம் பதப்படி ஆகும். ராமசாமி என்று சொல்லக்கூடிய நாடக பேராசிரியர் மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அனுபவிச்சு எழுதினார். நாடகம் சொன்னா நினைக்கல, எதுக்கு ஒரு ஆளு இறந்துட்டு பார்த்து நாடகம் வைக்கிறோம்? மனிதனாக பிறந்துட்டால் செய்வது பாவமா அல்லது புண்ணியமா? பாவத்தை செய்யக்கூடாது, புண்ணியத்தான் செய்யணும். நாங்கதான் ஒண்ணும் பாவம் செய்யல. அப்படி இந்த வள்ளிவாக கிராமத்தில் புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் தெருக்கூத்து. என்னடா புண்ணியம் பண்ணிருப்பாரு, நம்ம தெருக்கூத்து அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆதிகால பண்பாடு என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து கலை யாரு ஒருவர் இந்த ஜென்மத்துல புண்ணியம் செய்ய, போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செய்தாரோ கர்ம பலன் இப்ப இவருக்கு தெருக்கூத்து. ஏன்னா நீங்களே பார்க்கலாம், லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறான், கணக்கு இல்லாத நகை நட்டு வச்சிருக்கிறான், கணக்கு இல்லாத நிலப்பழம் இருக்கு, எல்லாருக்குமே கூத்து அமைது. ஏன்னா இந்த ஊர்லயே எடுத்துக்கோ, கோடான கோடி ஜனம் சாகுறாங்க, எல்லாருக்குமா தெருக்கூத்து அமைது. அதுதான் புண்ணியம் செய்திருக்கு மட்டும்தான் தெருக்கூத்து. அப்படி இல்லைன்னு சொன்னா இயற்கையாவே இல்லாத போயிடும். அவ்வளவு இந்த
ஏன்னா ஒருத்தர் நாடகம் வைக்கலாம் சொல்லியிருப்பாங்க, ஆமா. ஒருத்தர் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் கடந்து இந்த முருகேசன் ஐயாவுக்காக இதோ ஓரிரு தெருக்குத்த வைத்து ரசனை ரசித்துக் கொண்டிருக்கும்படியான அன்புள்ள மடத்திற்குரிய அருமையன் தாய் தந்தை மார்களுக்கும் கணவான்களுக்கும் நாடகாசிரியர் அவருடைய திருப்பாதத்திற்கும் கம்பெனியில் உள்ள அனைத்து நாடக நடிகர்களுக்கும் இந்த தெருக்குத்து வைத்தார்களே. ஏன்னா இப்ப வந்து நாடகம் சீசன் கிடையாது, தை மாசம் பிறந்தாதான் அந்த நாடகம். 16 பேர் வயிற்று பொழப்புக்காக இந்த முருகேசன் ஐயா பேரை சொல்லி காலைல 14 பேரை வந்துக்குது, நிச்சயமா தான் வந்து. ஆமா, அப்படி இந்த முருகேசன் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு வந்தியே யாரம்மா எல்லாட்டரசி என்ன இது விளக்கம்? அம்மா நீ யார்? உன் பேரு விளக்கமா எடுத்து கூறு. ஓடு வடமதுரை ஆண்டு வரமடியான இதோ வசுதேவருக்கும் தேவகி ரோஹிணி அம்மையருக்கும் என் தாய் மாமன் கம்சன் ஆட்கணிக்கு உட்பட்டு மாண்டவர் போக மீண்டவர் 4 பெயர். ஆமா, யாராரு? பலராம சக்கரவர்த்தி 1, கோபால கண்ணன் 2, சாத்திகை அண்ணா 3, இந்த சுபத்திரை 4. என்னடா 3 பேத்து ஓட்டு எப்படி என்ன சொன்னாங்க? நம்ம 3 ஆளுங்க 3 பேருக்கு ஒரே ஒரு பொம்பளை. அம்மா 3 ஆளுங்க 3 ஆளுக்கு ஒரு தங்கச்சி. நீ ஒரு ஆள் தாங்குறியா? 3 ஆளுக்கு ஒரு தங்கச்சின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் விளக்கம் பேர் மர பேசி. சரி ரைட். மறுபட்ட பாலத்துல தான் கிடக்குறான். அது வந்து பாருங்க. சரிமா. ஏய் கை வைக்க தம்பி பெரிய அவங்க எப்பயாவது வட்ட ஆளு அர்ஜுனா கம்ப்ளீட் பல்லுகளா தட்டுவாங்க மேல போய் கை வைக்கிற போடா அப்படியே
அவனை சண்டை போடுறமா மேல கை வைக்காதுன்னு அப்படி இருந்தாலும் 3 அண்ணன்மார்கள் என் தாய் மாமன் இருக்கானே கம்சபூபதி அவனோ கொடுங்கோலாட்சி அவன் நாட்கணிக்கு உட்பட்டு ஏன்னா பிள்ளை பிறக்கிற பிள்ளை பூரா அப்பப்பே பெருவில் சாவடிச்சிருவான். ஓ அப்படியே கொடுங்கோலாட்சி. ஆமா அப்போ அவருடைய ஆட்கணிக்கு உட்பட்டு நாங்க மீண்டவர் 4 பெயர். பலராம சக்கரவர்த்தி 1, கோபால கண்ணன் 2, கார்த்திகை அண்ணா 3, இந்த சுபத்திரை 4. நான் 9ஆம் பொருவாக பிறந்தேன். ஆமா என்னடா உத்து உத்து பாத்து கிடக்குறா? எதுக்கு என்ன எனக்கு திரி கலத்தாடி மிஸ்கால் விட்டா போதும். அப்படி இருந்தாலும் யாரை திருக்கலை செய்திருக்க ஓடியா அர்ஜுன பெருமான திருக்கல்யாணம் செய்ய வேண்டி 9 மாமன் எம்மா கஷ்டப்பட்டு வரும்போது வாங்க போட்டோம். போட்டி போடுறாங்க. ஐயோ பொம்பளைங்க சொல்லுவாங்கடா சொல்றதுக்கு கேட்டு அப்படி பொம்பளைங்க சொல்லுவாங்க பேச்சு வரைக்கு கட்டினா அர்த்த பிள்ளையா தான் கட்டுவேன். அவனை கட்டினா தான் கட்டு மொத்த கால நிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி என் அத்தை பிள்ளையா இருக்க முடியாது. அர்ஜுன பெருமான திருக்கல்யாணம் செய்ய வேண்டி 9 வருஷமா தவமா தவறணும் தம்பி. ஆமா 9 மாசமா நடிச்சுக்கிறான். ஏய் அப்படி அத்தை பிள்ளையா இருக்க முடியாது. ஆனா அர்ஜுன பெருமான திருக்கல்யாணம் செய்ய வேண்டி 9 வருட காலமாக காத்திருக்கிற நேரத்தில் எங்க அண்ணன் இருக்காரு பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி என்ன செய்தார்? அவருக்கு பொண்ணு இருக்கு. யாரு? எங்க அண்ணன் பொண்ணு பானுமதி. நானும் வயசுக்கு வந்திருக்கேன். எங்க அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கான். முதல்ல பெரிய அண்ணனா இருக்க முடியாத பலராம சக்கரவர்த்தி பாக்குறாரு. பொண்ணை கட்டி கொடுத்துட்டு தங்கச்சி வீட்டுல இருந்தா கேவலமா பேசுவாங்க. அதனால சொல்லி முதல்ட்டு இந்த சுபத்திரி யாரு காட்சி பறித்த போட்டு கல்யாணம் பண்ணி ஒரு இடத்த கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அத்தினாவரத்தை ஆண்டு வரும்படியான அரவக்கொடியோன் யாருக்கு வணங்கா முடியும் துரியோதன மாமன்னனுக்கு பறித்து போட்டாங்க தம்பி. ஓ துரியோதன மகாராஜன் கல்யாணம் பண்ணிக்கு போற என்னையும் கேட்கல. வீட்டுல இருக்காங்க அண்ணன் இருக்காரு 2 பேரும் அவங்களுக்கு கேட்கல. அண்ணிலா இருக்காங்க அவங்களுக்கு கேட்கல. இவர் வந்தாரு துரியோதன மன்னனுக்கு பரிசு போட்டாரு. போட்ட உடனே தாதிமார்கள் எல்லாம் ஓடி வந்து அம்மா சுபத்திரா அத்தை பிள்ளையா இருக்க முடியாத அர்ஜுன பெருமான திருக்கல்யாணம் செய்ய வேண்டி இவ்வளவு நாளா காத்துன்னு இருக்கீங்க. உங்க அண்ணன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டாரு போய் கேளுமா அப்படின்னு சொன்ன உடனே கோபாலக்கரனை பார்த்து கேட்கிறேன். அண்ணா அவங்களுக்கு தெரியும் ஆனா உனக்கு தெரியும். அத்தை பிள்ளையா இருக்க முடியாத அர்ஜுனத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனதில் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேலை செய்திருக்காரு நாயம்மா அப்படின்னு எங்க அண்ணனை பார்த்து கேட்கும் போது அம்மா சுபத்திரா எனக்கு ஒன்றும் தெரியாது நேரம் அண்ணனை பார்த்து கேட்கலாம் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு சென்று பலராம சக்கரவர்த்தியை பார்த்து கேட்கும் போது டே கோபால கண்ணா நான் ஒரு தலை நீ ஒரு வாளு குடும்பத்துல தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது போடா எனக்கு தெரியும்டா. ஆமா எனக்கு தெரியும்டா. நீ போ பறித்து போட்டது போட்டதா விடிஞ்சா கல்யாணம் போடா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன வாழும் தானே சொன்னேன். என் வாழை ஆட்டி காட்டுன்னு சொல்லி அர்ஜுன பெருமான சன்னியாசி வர வைத்து கூட்டி வச்சு வளர்ந்து அந்த அம்மா பெருமையா சொல்லுச்சு. அண்ணன் கூட்டி வச்சுட்டு போய் அம்மா பெருமையா சொல்லுது.
அர்ஜுன பெருமான சன்னியாசி அவரை எடுத்து ஊட்டி வச்சு விளக்கு பிடிச்சாரு உங்க அண்ணன் அதான் இந்த சுபத்திரை ரதம் ஓட்டுவேன். ஆமாப்பா. மகாபாரதத்துல உண்டு படிச்சு பாருங்க. ஆமா, இந்த சுபத்திரை ரதம் ஓட்டவும் அர்ஜுன பெருமான் தேர் தட்டில் அமரவும் எங்க அண்ணன் வேலை குளிச்சு வந்தார் தம்பி. ஆமா, அப்படி இருவரும் திருமணத்துக்கு செய்து அரச சல்லாபம் வந்து கூடைக்குழாவி பத்திர கலைஞர்த்த மாதிரி காலக்கண்ணாட்டும் புள்ளையும் பெத்துட்டேன். ஏம்மா புள்ள பெத்துட்டா? ஏய், நான் பார்த்தா புள்ள பேக்கிற பொம்மையாட்டே தெரியலையா? புள்ள பெத்தோட பேரு தெரியலையே. ஏய், அழகான ஆண் பிள்ளை. அவன் பேரு கேட்டீங்களா? அவன் தான் வீரவான் அபிமன்யன். ஆமா, அழகான பிள்ளை. ஒரே ஒரு பையன். ஐயோ ஏமா சாமி முத்துலிங்கம் எவ்வளவு நேரம் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாலும் எனக்கு இங்க அருந்தலை விதிவசமோ தலைவிதியோ இந்நீல மாந்தற்குள்ளே அது என்னை போல் ஒரு பாவி உண்டோ? மகனே, அன்னையம்மா, என் மனதில் நான் ஒன்று நினைத்திருக்கேன். மகனே, நான் ஒன்று அந்த தன்மையே எனக்கு தான் ஒன்று நினைத்ததம்மா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் மகளே. கந்தசாமி,
இந்த உலகத்தில் நான் பெண்ணாக பிறந்து எந்த சுகத்தை ஐயா அனுபவித்தேன். ஏமா இவருங்க கண்ணே கண்ணு ஒன்னே ஒண்ணு பெத்து வைத்தனேன் பிள்ளை எதனால மாண்டு விட்டான். ஐயோ இந்த மண்ணுக்காக அப்பா பஞ்சபாண்டவர் ஐவராஜாக்களும் துரியோதனாதிகளுக்கு வெகுடு விரோதம் ஏற்பட்டு பத்திரி பாஞ்சாலை அறுதாமடி வேலை ஏற்றி ஜெயக்குந்தி மேலடி நிறுத்தி அந்த அம்மனை வஸ்திராபகம் செய்தார்களே. அது மட்டுமா செய்தார்கள், தூது பகடையில் 12 வருஷம் நாட்டு ராஜ்யத்தை தோர்த்து ஐவராஜாக்களையும் தோர்த்து பத்திரி பாஞ்சாலையும் தோர்த்து துரியோதன கட்டளையிடுகின்றான். அதே பாண்டவர்களா மீண்டும் நாடு வேண்டுமானா 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் பண்புள்ளபடி நாடு அப்படின்னு பத்திரத்துல எழுதி வச்சா அழிஞ்சிரு சொல்லி பாறாங்களே பத்திரமா எழுதி வச்சான் பாவி சண்டாளம். இந்த 18 18 நாள் அமர் ஏமித்து முதல் நாள் சண்டையிலே ஆயுத பூஜையாக என் அக்கா பெற்ற அரவான பலி கொடுத்தார்கள். ஐயோ ஐயோ. அது மட்டும் தவிர 8ஆம் நாள் சண்டையிலே இதோ நாகக்கண்ணிக்கும் பீமனுக்கும் பிறந்த அந்த கடோர் கஜனும் மாண்டானே. அப்பா இவர்கள் எல்லாம் மாண்டு இருந்தாலும் இந்த மண்ணை ஆழ்வான் என்று இருந்தனே. அந்த கோபால கண்ணன் 13ஆம் அமர்விலே தர்மராஜாக்கு காவலாக அமர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் பெற்ற செல்வம் அபிமன்னனை காவலுக்கு அழைத்து சென்று களமேர் சிறமேராக வெட்டி என் மகனை கொன்று விட்டார்கள். மகனே அபிமன்னா, எனக்கு அந்தி மல்லி அடுக்கு மல்லி அட நான் பெற்ற வல்லாளா எனக்கு அங்கத்துல புத்த மல்லி எங்கத்துல புத்தத இனி ஒரு ஆத்துல புத்திருந்தா என்னால் ஐயர் பறிப்பாங்க மகனை உனக்கு அபிஷேகம் செய்வாங்க. இன்னைக்கு கொத்தி மல்லி கொடி மல்லி இந்த பாவி கொடலில் இன்னைக்கு பூத்த மல்லி இந்த குடலில பூத்தது பாவினி குளத்துல பூத்திருந்தா உன்னை குருக்கள் பறிப்பாங்கோ என் சாமி உனக்கு குரு பூஜை செய்வாங்கடா. எமனுக்கு சம்பு இருக்குதுன்னு என்ன மாலை இட்ட சண்டாளா எனக்கு நான் சாஞ்ச கிணத்துக்குள்ள எனக்கு சம்பு ஒரு புறம்மா எனக்கு நான் சாஞ்ச பொண்ணு தெருவல அம்பாளம்மா. எப்ப இன்னைக்கு குறை இருக்குதுன்னு பாதி இன்னைக்கு குதித்த கிணத்துக்குள்ள இன்னைக்கு குறை ஒரு புறம்மா இன்னைக்கு நான் குதித்த பொண்ணு தெருவல நிக்க அம்பலம்மா. இன்னைக்கு மாங்க மரம் பிளந்து என்ன மாலையிட்ட சண்டாளா எனக்கு ஒரு மாமா விட்டு மெத்த கட்டி அந்த மாமா விட்டு மெத்தையில 2 மாலை கட்டி தொங்குதுன்னா எனக்கு மாலை பொருத்தம் இல்ல. மாண்டு போன முருகை செய்ய எனக்கு இன்னைக்கு சொந்தம் இல்ல. என் சாமி எனக்கு அத்தி மரம் பிளந்து என்ன மாலையிட்ட கண்ணாளா எனக்கு நான் ஒரு அத்தை விட்டு மெத்த கட்டி இந்த அத்தை விட்டு மெத்தையில 2 அரும்பு கட்டி தொங்குதுன்னா எனக்கு அரும்பு பொருத்தம் இல்ல. எனக்கு மாண்டு போன அத்தமாவ எனக்கு சொந்தம் இல்லை.
எனக்கு கல்லு மேல கட்டாய ஐயா கற்பூரம் ஒரு தாடி எனக்கு நான் காலையில கட்டணுமா இந்த கண்ட ஜடம் இன்னைக்கு பார்க்கணுமா எனக்கு வேலி மேல கட்டாய ஐயா வெங்காயம் போலியா தாடி இன்னைக்கு நான் வேலையோடு கைட்டணுமா இந்த வேண்டிய ஜனம் இன்னைக்கு பார்க்கணுமா எனக்கு நம்ம கொல்லி வரப்படையோ பாவி இன்னைக்கு நான் கொத்தி வச்சேன் தென்னங்கண்டு இன்னைக்கு வரி குறித்து பெரியலையே பாவி சண்டாளா உன் குணம் போல நாங்க ஒரு நாளும் வாழலையே இன்னைக்கு நம்ம எல்லாம் வரப்படையும் முருக செய்யணிக்கு கொத்தி வச்சேன் தென்னங்கண்ணு இன்னைக்கு ஒரு இலையும் பெரிய இலையே சாமி ஓ எண்ணம் போல ஒரு நாள் நாங்க வாழலையே இன்னைக்கு சுடுகாட்டு மண் எடுத்து என்ன மாலையிட்ட சண்டால இன்னைக்கு நான் ஒரு சுருள் வச்சு தாடி பண்ணேன் இன்னைக்கு நான் சுடுகாடு பேனு இந்த வல்லுவாசி விட ஒரு ஜோசியனும் எனக்கு சொல்லலையே எனக்கு வயக்காட்டு மண் எடுத்து என்ன மாலையிட்ட சண்டாளா இந்த வயசுல கலப்பனு எனக்கு ஒரு வள்ளு வேணும் சொல்லலையே அம்மாட்ட போய் காசு என் சாமி எனக்கு பாம்புக்கு 2 கண்ணு எனக்கு நான் பரமசிவ பெற்ற பொண்ணு இன்னைக்கு நீ பாட மேல போகும்போது என் சாமிக்கு நான் பாம்பா துடிக்கிறனே இந்த சீமையில நான் படுத்துதான் அழுவுறனே எனக்கு தேலுக்கு 2 கண்ணு எனக்கு நான் தேவேந்திரன் பெத்த பொண்ணு நீ தேரு மேல போகும்போது என் சாமி நான் தேலா துடிக்கிறனே இன்னைக்கு ஆடி கிருத்திகையா இந்த பாவி சண்டாளைக்கு இன்னைக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா இந்த வல்லுவாசி மேல எனக்கு அண்டாவில தண்ணி வரும் இந்த ஊர்ல அண்ணன் கொடி இன்னைக்கு முன்ன வரும் எனக்கு தைய கிருத்திகையா இந்த கெட்டளஞ்ச பாவிக்கு இன்னைக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளையில தண்ணி வரும் இந்த வல்லுவாசி விட என் தம்பி கொடி முன்ன வரும் சொல்லுவா என் மகனா இருக்கும்படியான அபிமன்னனை கொன்று குவித்து விட்டார். இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு அந்த மண்ணிய வாரி ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப இந்த உலகத்துல பங்காளிங்க இந்த மண்ணுக்கு அப்பேற்பட்ட ஒரே ஒரு கண்மணி பெத்து வச்சின சாமி நான் பெத்த என் மகன் அபிமன்னன் கொன்று விட்டார்கள். அப்படி இருந்தாலும் வேற புள்ள பெற்றுக்கலாம். சாதாரண கோடி கோடியா செலவு பண்றான் அவனுக்கு. அப்படி இருந்தாலும் விடிந்தால் 14ஆம் நாளாம் கணவரா இருக்கும்படியான அர்ஜுன பெருமான் சபதம் செய்தார். இந்த கீழ் திசையில் இந்த மேற் திசையில் சூரியன் உதயமாகி கீழ் திசையில் மறைவதற்குள்ளாக என் மகனை கொன்ற ஜெயித்தவனை கொல்லாது விட்டார் நான் நக்கிரி பிரவேசம் செய்வேன் அப்படி என்று சபதம் செய்து விட்டார். கொம்பனைங்க சொல்லுவாங்க
கைத்தாம்பியா வௌத்தாம்பியம் போனாலும் கைத்தாம்பியான காப்பாத்தி கூட வச்சுக்கினா தான் காலத்துக்கு கஞ்சி ஊத்துவானு. வைத்தாம்பியம் போயிட்டான், கழுத்தாம்பியான் சபதம் செய்திருக்கான் சாவ போறேன். ஆனா கோபாலக்கண்ணன் எங்களை அழைத்து, அம்மா உன் கணவர் சாவ போறா, நீங்க தாலி அறக்க போறீங்க. எங்க வீட்டுக்காருக்கு 8 மனைவிகள். ஆமா, திரௌபதி 1, நாகக்கண்ணி 2, சுபத்திரை 3, சித்ராநகை 4, அள்ளி பவளக்கொடி, இதோ மேகலோகத்தை ஆண்டு வர முடியாத மின்னல் ஒளி. 8 மனைவிமார்கள் எங்க கணவருக்கு. 8 பேரும் தாலி அறுத்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கேவலமா பேசுவாங்க. அதனால நம்ம அங்கரம் பொங்கறோம், என் நிலமும் உனக்கு வராத போடும். அதனால அப்படி இருக்கிற நேரத்துல அந்த ஜெயந்தவனை சூட்சகமாக செய்து அவனை மறைத்து வைத்து விட்டார்கள். அப்பொழுது சூரியன் மறைந்து விட்டது. எங்க வீட்டுக்கார சத்திரனாச்சு, மின்னைத்த காலை பின் வைக்காதவர்கள், சொன்ன சொல் தவறாதவர்கள் பாண்டவர்கள். எனக்கு தெரியுமா? ஆமா, உங்க வீட்டுக்காரு மின்ன வச்ச காலம் ஏன் பின்ன வைக்கல எனக்கு தெரியும். என்ன காரணம்? சத்தியமா உனக்கு என்ன தெரியும்? இப்படி ஒரு நாள் வச்சு இப்படி வச்சா பாரு, லடுந்து தீம் வச்சுக்கிட்டான். அதுல இருந்து வைக்க. அதனால 14ஆம் அமர அமரிலேன் கணவர் இறக்க போற நேரத்துல அப்பொழுது எங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் ஒரு நாளைக்குள்ள சூரியனை வரவழைத்து அந்த ஜெயந்தவனை கொன்று வைத்தாம்பியமான கைத்தாம்பியான காப்பாற்றி வைத்து 18 நாள் அமர முடித்து அக்காவா இருக்க முடியாத பாஞ்சாலைக்கு கூந்தலை முடித்து இதோ அஸ்தினாபுரத்தில் இப்ப அமர்ந்து கொண்டிருக்கும். ஏதோ காரணம் தெரியவில்லை, மன்னவர் வழிமுறை உத்தரவு. அப்படி மன்னவருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்கா இருக்காங்க நாகக்கண்ணி, ஏன்னா மகனையும் கொண்டு விட்டார சொல்லி அக்காவும் அழுதக்கண் சிந்தனையா இருக்காங்க. அதனால அக்கா மகாராஜேச மகாக்கணம் பொருந்திய இந்த வள்ளி வகை கிராமத்துல வாசம் வந்து வரக்கூடிய இதை எனக்காக பணம் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த திரௌபதி அம்மன் கூடியிருந்து 1 லட்சமாக பெருக வேண்டும், மக்கள் சம்பத்து மனச்சம்பத்து குடிச்சம்பத்து வேற சம்பத்தா வாழ வேண்டும் என்று திரௌபதி அம்மனை பிரார்த்திக்கொள்ள சுபேஜியம். அப்படி இருந்தாலும் அக்கா நாகக்கண்ணி இருந்தா தங்கச்சி சுபத்திர கூப்பிட்டு கூப்பிடுவாங்க. அது சுபத்திர நாகக்கண்ணி